ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அந்த எல்லோ கலர் ஃபைலை தேடி விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஃபைலா அப்படின்னோடனே விஜய் ஆமா அது ரொம்ப பழைய ஃபைலுன்னொடனே மண்டையில கொஞ்ச நாச்சும் மசாலா இருக்கணும். இந்த கபோர்டில் வச்சுட்டு அந்த கபோர்டில் தேடினீங்கன்னா எப்படி கிடைக்கணும்னே இப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு தான் சாம்பார் பொடி மிளகா பொடி எல்லா பொடியும் காம்போ பேக்கில் நிறையவே இருக்குல்ல வச்சுக்கணுன்னே உங்களுக்கு தேடி குடுத்துட்டேன்ல. நீங்க இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வந்து அவங்க கால்ல அந்த ஃபோட்டோ கிடக்குதா, அதுக்கு மேல மிதிச்சிடுறாங்க. அப்ப கால்ல என்னமோ தட்டுப்படுதேன்னு சொல்லிட்டு, கால எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ இருக்கு. யாருங்க இந்த பொண்ணு? இப்படி மூஞ்சி கீச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அது யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ வாங்கி கபோர்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வேகமா போறாரு. இப்ப காவேரி பின்னாடியே ஓடி போய் நிப்பாட்டுறாங்க. இப்ப நீங்க சொன்னா தான் நான் விடுவேன். அது யாருன்னோனே, நீ என்ன ஒரிஜினல் ஒய்ஃப் மாரி கொஸ்டின் கேட்கிற? அது யாரா இருந்தா உனக்கு என்ன தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜீப்ல ஏறி கிளம்புறாரு. காவேரி பின்னாடியே ஓடுறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க இங்க பாட்டியும் தாத்தாவும் வெளியில உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வேற வந்து டவுட் கேக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க ஃபேஸ் எல்லாம் வேற மாறுது. அப்ப உடனே காவேரி நினைக்கிறாங்க, ஏன் இவங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு. பாட்டி எந்திரிச்சு எனக்கு தலைவலிக்குதுன்னு உள்ள போயிடுறாங்க. தாத்தா கிட்ட கேட்கும்போது தாத்தா எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தூரம் ஏன் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க? அந்த போட்டோக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய கதையா இருக்க போது, அந்த பொண்ணு எப்படி லவ்வரா தானே இருக்கணும் அப்படின்னு இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி யோசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் அவங்களுக்கு புது ஆர்டர் குடுக்குறதுக்கு ஒருத்தர் அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார்ல, அவர பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் பேசும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "எங்களோட கம்பெனி வந்து ரொம்ப பாரம்பரியமானது. நாங்க வந்து ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து தான் செய்வோம். அதனால உங்களோட யூனிட்ட நாங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் தர முடியும். உங்களுக்கு எத்தன யூனிட் இருக்குன்னோனே" இப்ப குமரன் அப்படியே அடிச்சு விடுறாரு. "எங்களுக்கு 2 யூனிட் இருக்குது. 16 பேர் வேலை பார்க்குறாங்க. நாங்க 2 பேர் தான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். மாடல் வந்து எங்களுக்கு வந்து படிச்சவங்க 4 பேர் எங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுறாரு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, "நாங்க வந்து உங்க யூனிட்ட பார்த்த பிறகு ஆர்டர் தரோம். ஓகே." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கங்கா பயங்கர கோவத்துல அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப குமரன் பின்னாடியே ஓடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி ஆஃபீஸ்ல போய் விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க. "உங்களுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தால்ல, அந்த ஃபோட்டோல இருந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு?" இங்க நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே அந்த ஃபோட்டோ பத்தி. அப்ப அது பின்னாடி என்னமோ இருக்குல்ல, அத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. இப்ப விஜய் அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.